Hello everyone, welcome to Chennai Samayal. இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னு பாத்தீங்கன்னா நண்டு மசாலா. அதாவது நண்டு கிரேவி. ஃபர்ஸ்ட் இதுக்கு நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் கசகசா. கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சம் பூண்டு, ஒரு 2 கைப்பிடி சின்ன வெங்காயத்தை உரிச்சு வச்சிருக்கேன், ஒரு 2 தக்காளி, அரை முடி தேங்காய், ஒரு 10 இருந்து 15 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இப்போ இந்த கிரேவி பார்த்தீங்கன்னா நம்ம பச்சை மிளகாய் நிறைய ஆட் பண்ணாதான் நம்மளுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கடாயில் நம்ம ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம எடுத்து வச்சிருக்க பொருட்களெல்லாம் ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு மிளகு, சீரகம், சோம்பு இது நல்லா பொரிஞ்சதும் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா இந்த கிரேவி நல்லா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் நம்ம 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். கசகசாவே இது கூடயே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதக்குனதும் நம்ம கொஞ்சம் ஆற வச்சுட்டு இதை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இன்னைக்கு நான் 1 கிலோ நண்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன். தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் கொஞ்சம் இஞ்சி பூண்டு நசுக்கி வச்சுருக்கேன், ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்குனது, ஒரு 2 தக்காளி பொடியாக நறுக்குனது, ஒரு 3 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன். இப்போ பாத்திரத்தில் ஒரு 3 ஸ்பூன் இல்லை 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ இதில் நம்ம பட்டை, லவங்கம், ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சோம்பும் ஆட் பண்ணிக்கலாம். கீரி வச்சிருக்க பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா கொஞ்சம் வதக்கிக்கோங்க. இப்போ இதில் பொடியை கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயமாக ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் நம்ம பொடியாக நறுக்கி வச்சிருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாம்.
இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி மசாலாவில் உப்பு சேர்த்துருக்கோம், ஸோ நம்ம உப்பு பார்த்து சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். சின்ன ஸ்பூனில் ஒரு 2 ஸ்பூன் அளவு வெறும் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இதில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருக்க நண்டு ஆட் பண்ணிக்கலாம். அதை லைட்டாக கிளந்து விட்டுக்கலாம். இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நம்மளுக்கு கிரேவி என்ன கன்சிஸ்டன்சியில் வேணுமோ நம்ம அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இன்னைக்கு நான் ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். இது நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வெளியே வர வரைக்கும் நல்லா கொதிக்கணும். இப்போ ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மிளகுத்தூள் ஆட் பண்ணி ஒரு 2 கொதி வரட்டும். கடைசியா பொடியா நறுக்குன கொத்தமல்லி தழையை தூவிக்கலாம். அவ்வளவுதாங்க, நம்மளோட சூப்பரான நண்டு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.